நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரம் 313 பரஞ்சோதி. நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரம் 313 பரஞ்சோதி. நஞ்சீரின் அறிமுகத்திலிருந்து சிறப்பம்சங்கள். 3வது பாசுரத்தில் எம்பெருமான் ஆழ்வாரிடம், எனது மகிமைகளை வேறு சிலரால் விளக்க முடியாது என்று நீங்கள் கூறினால் அதை செய்ய முடியுமா என்று கேட்டபோது ஆழ்வார், எனக்கும் அது சாத்தியமில்லை என்று கூறுகிறார். பின்னர் ஆழ்வார், எல்லா அம்சங்களிலிருந்தும் பிரகாசிக்கும் உங்கள் இயல்பை என்னால் விளக்க முடியாது என்று கூறுகிறார். வடக்கு திருவீதிப்பிள்ளை ஆவணப்படுத்திய நம்பிள்ளையின் சிறப்பம்சங்கள். நஞ்சீரின் அறிமுகத்திலிருந்து சிறப்பம்சங்கள். 3வது பாசுரத்தில் எம்பெருமான் ஆழ்வாரிடம், எனது மகிமைகளை வேறு சிலரால் விளக்க முடியாது என்று நீங்கள் கூறினால் அதை செய்ய முடியுமா என்று கேட்டபோது ஆழ்வார், எனக்கு அது சாத்தியமில்லை என்று கூறுகிறார். பின்னர் ஆழ்வார், எல்லா அம்சங்களிலிருந்தும் பிரகாசிக்கும் உங்கள் இயல்பை என்னால் விளக்க முடியாது என்று கூறுகிறார். வடக்கு திருவீதிப்பிள்ளை ஆவணப்படுத்திய நம்பிள்ளையின் சிறப்பம்சங்கள். 3வது பாசுரம் எம்பெருமான், என்னை அணுக தொடங்காத உலக மக்களை விட்டுவிடுங்கள், ஆனால் அவர்களிடமிருந்து வேறுபட்ட நீங்கள் என் மகிமைகளை பற்றி பேச முடியுமா என்று கூறும்பொழுது ஆழ்வார், உங்கள் மகிமைகளை பற்றி நான் கூட பேச முடியாது என்று கூறுகிறார். 3வது பாசுரம் எம்பெருமான், என்னை அணுகத் தொடங்காத உலக மக்களை விட்டுவிடுங்கள், ஆனால் அவர்களிடமிருந்து வேறுபட்ட நீங்கள் என் மகிமைகளை பற்றி பேச முடியுமா என்று கூறும்பொழுது ஆழ்வார், உங்கள் மகிமைகளை பற்றி நான் கூட பேச முடியாது என்று கூறுகிறார். பரஞ்சோதி நின் பரம் ஆயினின் இகழ்ந்து பின் மாற்றூர் பரஞ்சோதி. பரஞ்சோதி நின் பரம் ஆயினின் இகழ்ந்து பின் மாற்றூர் பரஞ்சோதி. இன்மையில் பதியோவி நிகழ்கின்றா பரஞ்சோதி. உன் உள்ளே பாடர் உலகம். உன் உள்ளே பாடர் உலகம். பதியோவி நிகழ்கின்றா பதியோவி நிகழ்கின்றா பரஞ்சோதி. உன்னுள்ளே பாடர் உலகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா. பரஞ்சோதி நின் பரம் ஆய்னா நின் நிகழ்ந்து பின் மாற்றூர் பரஞ்சோதி. இன்மையில் பதியோவி நிகழ்கின்றா இன்மையில் பதியோவி நிகழ்கின்றா பரஞ்சோதி. உன்னுள்ளே பாடர் உலகம் படைத்த எம் பரஞ்சோதி கோவிந்தா. எளிய மொழிபெயர்ப்பு. எல்லையற்ற ஒளிமயமான வடிவம் கொண்ட உன்னதமானவன், உன்னை தவிர வேறு எந்த உயர்ந்த ஒளிமயமான பொருளும் இல்லாததால் நீ பரஞ்சோதி என்று மகிமைப்படுத்துகிறாய். நீயே இந்த பரந்த உலகத்தை உன் விருப்பத்தால் படைத்து படைக்கப்பட்ட உலகின் குணங்களால் இன்னும் தீண்டப்படாமல் இருந்து இந்த மிஞ்சாத ஒளிமயமான அம்சத்தை எனக்கு வெளிப்படுத்தினாய். ஓ பசுக்களை மேய்க்கும் பிரகாசத்தை கொண்டவனே, இது உன் மேலாதிக்கத்தை விட பெரியது. உன்னுடைய உன்னதமான தனித்துவமான வடிவங்களில் உண்டான உன்னுடைய பிரகாசமான இயல்பை பாடவோ புகழவோ என்னால் இயலாது. உன்னிடம் எந்த உதாரணமும் இல்லை. இந்த உலகத்திற்கு காரணமான உன்னுடைய உயர்ந்த இயல்பையும் உன் வரம்பற்ற எளிமையையும் நான் பாடவோ புகழவோ இயலாது. எளிய மொழிபெயர்ப்பு. எல்லையற்ற ஒளிமயமான வடிவம் கொண்ட உன்னதமானவன், உன்னை தவிர வேறு எந்த உயர்ந்த ஒளிமயமான பொருளும் இல்லாததால் நீ பரஞ்சோதி என்று மகிமைப்படுத்தப்படுகிறாய். நீயே இந்த பரந்த உலகத்தை உன் விருப்பத்தால் படைத்து படைக்கப்பட்ட உலகின் குணங்களால் இன்னும் தீண்டப்படாமல் இருந்து இந்த மிஞ்சாத ஒளிமயமான அம்சத்தை எனக்கு வெளிப்படுத்தினாய். ஓ பசுக்களை மேய்க்கும் பிரகாசத்தை கொண்டவனே, இது உன் மேலாதிக்கத்தை விட பெரியது. உன்னுடைய உன்னதமான தனித்துவமான வடிவங்களில் உண்டான உன்னுடைய பிரகாசமான இயல்பை பாடவோ புகழவோ என்னால் இயலாது. உன்னிடம் எந்த உதாரணமும் இல்லை. இந்த உலகத்திற்கு காரணமான உன்னுடைய உயர்ந்த இயல்பையும் உன் வரம்பற்ற எளிமையையும் நான் பாடவோ புகழவோ இயலாது. நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். பரஞ்சோதி நீ பரமாய். பரஞ்சோதி நீ பரமாய் உயர்ந்தவராக இருப்பதற்காக காரணம் நீங்கள் உயர்ந்த ஒளி. பரமாய் உயர்ந்தவராக இருப்பதற்காக காரணம். ஒருவரிடம் சிறிது அழகும் செல்வம் இருக்கும்போது மற்றவர்கள் உங்களை விட அழகானவர் யாரும் இல்லை என்று புகழ்வார்கள். ஆனால் எம்பெருமானின் விஷயத்தில் அது மிகவும் முழுமையானது. அத்தகைய அழகு செல்வம் போன்றவற்றை கொண்ட வேறு எந்த நிறுவனமும் இல்லை. எனவே கட்டோபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளபடி தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. அந்த பிரம்மத்தின் பிரகாசத்தால் மற்ற அனைத்து பிரகாசமான பொருட்களும் பிரகாசிக்கின்ற என்ற உண்மையான உன்னத அர்த்தத்தில் நீங்கள் உயர்ந்த ஒளி.
பரஞ்சோதி நீ பரமாய். நம்பிள்ளை வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். உயர்ந்தவராக இருப்பதற்கான காரணம் நீங்கள் உயர்ந்த ஒளி. பரமாய் உயர்ந்தவராக இருப்பதற்கான காரணம் ஒருவரிடம் சிறிது அழகும் செல்வம் இருக்கும்போது மற்றவர்கள் உங்களை விட அழகானவர் யாருமில்லை என்று புகழ்வார்கள். ஆனால் எம்பெருமானின் விஷயத்தில் அது மிகவும் முழுமையானது. அத்தகைய அழகு செல்வம் போன்றவற்றை கொண்ட வேறு எந்த நிறுவனமும் இல்லை. எனவே கடோபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளபடி தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி, அந்த பிரம்மத்தின் பிரகாசத்தால் மற்ற அனைத்து பிரகாசமான பொருட்களும் பிரகாசிக்கின்றன என்ற உன்னத அர்த்தத்தில் நீங்கள் உயர்ந்த ஒளி. நின், இந்த உலகில் ஒருவருக்கு ஒப்பானதாகவோ அல்லது பெரியதாகவோ அழகும் செல்வமும் இருந்தாலும் உங்களை விட சமமானவர் அல்லது பெரியவர் யாராவது இருக்கிறாரா என்று கூறி அவரை மகிமைப்படுத்தலாம். அதை போலல்லாமல் உங்களை போன்ற உயர்ந்த பிரகாசம் இல்லாததால் உங்களை வேறு யாரிடமும் ஒப்பிட முடியாது. மேலும் யாரையும் உங்களுக்கு உதாரணமாக கூறவும் முடியாது. நீங்கள் உயர்ந்த பிரகாசமுள்ள நபர், வேறு எந்த உதாரணத்திலும் விளக்க முடியாது. நின், இந்த உலகில் ஒருவருக்கு ஒப்பானதாகவோ அல்லது பெரியதாகவோ அழகும் செல்வமும் இருந்தாலும் உங்களை விட சமமானவர் அல்லது பெரியவர் யாராவது இருக்கின்றாரா என்று கூறி அவரை மகிமைப்படுத்தலாம். அதை போலல்லாமல் உங்களை போன்ற உயர்ந்த பிரகாசம் இல்லாததால் உங்களை வேறு யாரிடமும் ஒப்பிட முடியாது. மேலும் யாரையும் உங்களுக்கு உதாரணமாக கூற முடியாது. நீங்கள் உயர்ந்த பிரகாசமுள்ள நபர், வேறு எந்த உதாரணத்தாலும் விளக்க முடியாது. நின் உள்ளே, ஒருவருக்கு தன்னை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் நீயே அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் என்று கூறி மகிமைப்படுத்தலாம். அதை போலல்லாமல் இந்த பரந்த உலகத்தை படைத்தது உங்கள் மிகச்சிறிய விருப்பமே. நீங்கள் என் ஒளிமயமான இறைவன். நீங்கள் என் ஒளிமயமான இறைவன். புத்திரஸ்தே ஜாத்தக. நீங்கள் ஒரு மகனை பெற்றெடுத்தீர்கள். அதில் கூறப்பட்டுள்ளபடி இந்த பிரகாசம் இந்த உலகத்தை படைத்த பிறகு பெறப்படுகிறது. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் ஒரு பெண் பெரும் பிரகாசத்தை போல ஆரம்ப பரஞ்சோதி உச்ச பிரகாசம் பகவானின் இயற்கையான பிரகாசமாகும். இங்கே இது காரணமாக இருப்பதன் காரணமாக பெறப்பட்ட பிரகாசம். நின்னுள்ளே, ஒருவருக்கு தன்னை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் நீயே அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் என்று கூறி மகிமைப்படுத்தலாம். அதை போலல்லாமல் இந்த பரந்த உலகத்தை படைத்தது உங்கள் மிகச்சிறிய விருப்பமே. நீங்கள் என் ஒளிமயமான இறைவன். புத்திரஸ்தே ஜாத்தக. நீங்கள் ஒரு மகனை பெற்றெடுத்தீர்கள். அதில் கூறப்பட்டுள்ளபடி இந்த பிரகாசம் இந்த உலகத்தை படைத்த பிறகு பெறப்படுகிறது. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் ஒரு பெண் பெறும் பிரகாசத்தை போல ஆரம்ப பரஞ்சோதி உச்ச பிரகாசம் பகவானின் இயற்கையான பிரகாசமாகும். இங்கே இது காரணமாக இருப்பதன் காரணமாக பெறப்பட்ட பிரகாசம். அவரது மேலாதிக்கத்தின் பிரகாசத்தை புரிந்து கொள்ள முடிந்தாலும் கோவிந்தா, உங்கள் எளிமையின் பிரகாசம் புரிந்து கொள்ள முடியாதது. பண்பு, உங்கள் பண்புகள் நான் அதை அனுபவிக்க முடியும் என்றாலும் அதை என்னால் விளக்க முடியாது. அதை என்னால் விளக்க முடியாது. கோவிந்த பாண்புரைக்க மாத்தேனே. திருவிருத்தம் 98 கூறப்பட்டுள்ளபடி நெஞ்சொல் நினைப்பறித்தால் வேண்டே உனென்னும் இனச்சொல். நெஞ்சொல் நினைப்பறித்தால் வேண்டே உனென்னும் இனச்சொல். பெண்ணை திருடி சாப்பிட்டதாக கூறி அவமதிக்கப்பட்டதை உள்ளத்தால் புரிந்து கொள்ள முடியாது. உள்ளத்தால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அதை எப்படி விளக்க முடியும்? உங்கள் பண்புகள் நான் அதை அனுபவிக்க முடியும் என்றாலும் அதை என்னால் விளக்க முடியாது. கோவிந்த பாண்புரைக்க மாத்தேனே. திருவிருத்தம் 98 கூறப்பட்டுள்ளபடி நெஞ்சொல் நினைப்பறித்தால் வேண்டே உனென்னும் இனச்சொல். வெண்ணெய் திருடி சாப்பிட்டதாக கூறி அவமதிக்கப்பட்டதை உள்ளத்தால் புரிந்து கொள்ள முடியாது. உள்ளத்தால் புரிந்து கொள்ள முடியாவிட்டால் அதை எப்படி விளக்க முடியும்? எம்பெருமான் ஜீயர் திருவடிகளே சரணம்.